இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 114. மூத்த முதிய அரசர் அவ்வாறு கேட்டபோதிலும் துர்காதேவி எதையும் வெளிப்படையாக கூறவில்லை. அவள் மனதில், ஒருவேளை அந்த இடத்தில் அவன் மடிந்திருந்தால்? இது தேவையில்லாத பயமோ? அவன் உயிரோடு வெளியில் வர வாய்ப்பே இருக்காது என்று இனி அவள் மறுகணமே, இல்லை, ஒருவேளை அவனை என் கணவர் கண்டிருந்தால் நிச்சயமாக அவனை எதுவும் பேசவிடாமல் அங்கேயே கொன்று இருப்பார் என்று அவள் தன் மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டாள். உன்னிடம்தான் கேட்கிறேன் துர்கா, என்னாச்சு உனக்கு என்றார் மீண்டும் மூத்த முதிய அரசர். பின் சுதாரித்துக் கொண்டு, இல்லை மாமா, ஒன்றுமில்லை. திடீரென்று பனிக்குகையிலிருந்து இங்கு வந்ததால் எனது உடலில் சில மாற்றங்கள், அதனால்தான் நான் சில சிந்தனைகளில் இருந்தேன், வேறொன்றுமில்லை என்றாள். ஓ அப்படியா, நான் ஏதோ உனக்கும் அந்த பாதிப்பு வந்துவிட்டதோ என்று எண்ணினேன் என்றான். சரி என்று தலையசைத்தவன் அங்கிருந்து சிகண்டனை பார்த்து, இந்நகரத்தில் நடந்த சில முக்கிய மாற்றங்களை அரசியிடம் காட்டு என்றான். என்ன மாற்றம் என்று துர்காதேவி கேட்க, சிகண்டன் நடந்த முழு கதையையும் விவரித்தான். அரசியிடம் மருத்துவர் மேலோட்டமாக மருத்துவம் சார்ந்தும் தனக்கு தெரிந்த சில செய்திகளை மட்டுமே கூறியிருந்தார். ஆனால் வெளியில் தூரத்தில் பலர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதையோ இங்கு நடந்த அந்த ஆன்மாக்களின் கோர தாக்குதல் பற்றியோ அவர் எதையும் துர்காவிடம் சொல்லவில்லை. அதையே இவளுக்கு புரிய வைக்கவும் தெரியப்படுத்தவும் மூத்த அரசர் எண்ணி சிகண்டனிடம் கூறச் சொன்னார். சிகண்டன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் துர்காதேவியை நிலைகுலையச் செய்தது. என்ன சொல்ற தளபதி சிகண்டா, அப்படிப்பட்ட ஒரு சக்தியா? அதை எதிர்த்தது டிராகனா? இந்த தாக்குதலுக்கு பின் இருந்தவர் யார் என்று யாருக்கும் தெரியாதா என்று அவள் பதற்றத்துடன் கேட்டாள். அதில் தாக்குப்பிடித்த சில வீரர்கள் கூறியதை மட்டுமே நான் கேட்டேன். இன்னும் சில வீரர்கள் அபாயகரமான கட்டத்தில்தான் இருக்கிறார்கள். இளவரசிதான் அந்த ஆன்மாக்களுடன் நேருக்கு நேர் மோதியிருக்கிறார். அவர் கண் திறந்தால் மட்டுமே முழுமையாக என்ன நடந்தது என்று நாம் எல்லாருக்கும் தெரியும் என்றார் சிகண்டன். ஓ அப்படியா, பரவாயில்லை. இந்த நாட்டை எனது மகனுடன் பிற்காலத்தில் ஆட்சி செய்ய என் மருமகளுக்கு மட்டுமே தகுதி இருக்கிறது என்று பெருமிதத்துடன் கூறினாள் அரசி. உடனே சிகண்டன், இளவரசர் எப்போது வருவார்? அவரை பற்றி இன்னும் நாம் மறைத்து வைத்தே இருப்பது நியாயம்தானா? வெளி உலகை பொறுத்தவரை நீங்களும் ஒரு மர்மமாகவும் இளவரசனும் மர்மமாகவுமே இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்றான். ஒன்றும் கவலைப்படாதே சிகண்டா, அனைத்தும் நன்மைக்கே. நமது நாட்டின் நலனுக்கும் எனது மகனின் பாதுகாப்பிற்கும் தான் நாங்கள் இவ்வாறு மறைந்து வாழ்கிறோம். கூடிய சீக்கிரம் எங்களை பற்றி வெளிப்படுத்தும் தருணம் வரும். அப்போது இந்நகரமே என் மகனை பற்றி அறிந்து கொள்ளும் என்றாள். ஆனாலும் அவள் மனதில் ஒரு தீராத வலி காயம் ஒன்றும் மறைந்திருந்தது. அவள் மகன் பெயரை கேட்டவுடனே கண்கள் கலங்கி சிந்தனையில் சில காட்சிகள் வந்து சென்றன. அதை கேட்ட சிகண்டன் பெருமூச்சு விட்டு சரி என்றார். மீண்டும் துர்காதேவி, சரி, யார் இந்த மாணவர்கள்? சூரிய சோழன் எனது கணவரின் நண்பர் என்று கூறினீர்கள் மாமா. அவரது மாணவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டாள். சிகண்டன் ரகசியமான குரலில், அரசி, அங்கு வந்திருப்பவர்கள் வெறும் மாணவர்கள் மட்டுமல்ல, அதில் ஒரு பெண் சூரிய சோழனின் மகள். அது அந்த பெண்ணிற்கே தெரியாது என்றான். அதை கேட்ட துர்காதேவி, என்ன சொல்கிறாய் சிகண்டா, சூரிய சோழனின் மகளா என்று அதிர்ச்சியில் உறைந்து கேட்க, ஆம், இங்கு நீங்கள் எப்படி உங்களது வாரிசை மறைத்து வளர்க்கிறீர்களோ அதேபோல்தான் சூரிய சோழனும் அவரது வாரிசை மறைத்து வளர்க்கிறார். அவரது மனைவி இறந்த அடுத்த நாளிலிருந்து தன் மகளை மறைவாகவே வளர்த்து வருகிறார். இது அவருடன் நண்பனாக இருந்த நமது அரசருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. ஆகையால்தான் அவர் அந்த பெங்கை பார்த்த அடுத்த கணமே இது சூரிய சோழனின் மகள் என்பதை கண்டறிந்து அவளுக்கு மட்டுமே சில ரகசியங்களை தெரியப்படுத்த வருகிறார். காரணம், அவள் பின்னால் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த வீரராக மாறுவாள். அவளுக்கு இது அனைத்தும் தெரிந்திருந்தால் வருங்காலத்தில் ஏற்படும் பல சிக்கல்கள் மற்றும் மனிதர்களுக்கு எதிராக தோன்றும் போர்களில் ஈடுபட உதவியாக இருக்கும் என்பதற்காகவே பல ரகசியங்களை அவளிடம் தெரியப்படுத்தப் போவதாக என்னிடம் முன்பு கூறினார். ஆகையால்தான் அவளையும் அழைத்து கொண்டு இப்போது அந்த பெட்டக அறைக்குள் அரசருடன் சென்றிருக்கிறார். அதை கேட்ட ராணிக்கு தூக்கி வாரி போனது. என்ன நடக்கப் போகிறது உள்ளே என்று எண்ணி அவள் மனம் பதபதத்தது. அரை நாள் நேரம் சென்றது. மூத்த முதியவருக்கு மனதில் சிறிது சந்தேகம் எழத் தொடங்கியது. என்னவாயிற்று? ராஜசிம்மன் உள்ளே சென்று கிட்டத்தட்ட அரை நாள் முடிந்துவிட்டது. இன்னும் ஏன் அவன் திரும்பாமல் இருக்கிறார்? எதை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணியவன் சிகண்டனை பார்த்து, சிகண்டா, நீ நகரத்தை ஒருமுறை சுற்றிலும் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வா. இன்னும் அந்த சுத்தியல் தாக்குதல் கவசத்தை அதிரச் செய்கிறதா என்பதை
உன்னிப்பாக மேற்கு திசையில் கவனித்து விட்டு வா என்று கூறிவிட்டு அருகில் இருந்த துர்காதேவியை பார்த்து, துர்காதேவி, நீ குழந்தைகள் இருவரையும் நன்றாக கவனித்துக்கொள். மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே எனக்கு தெரியப்படுத்து. நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினார். அதை பார்த்த துர்காதேவி, மாமா, எங்கே செல்கிறீர்கள்? ஏதேனும் முக்கிய வேலையாக இருந்தால் என்னிடம் கூறுங்கள், நான் சென்று முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறினாள். இல்லை துர்கா, இது வேறொரு விஷயம். பெட்டக அறைக்குள் சென்று ராஜசிம்மன் இன்னும் திரும்பி வரவில்லை. அங்கு ஏதேனும் நடந்திருக்குமோ என்று தோன்றுகிறது என்று கூறினான். அதை கேட்ட அரசி, என்ன சொல்றீங்க மாமா என்று கேட்டாள். பெட்டக அறைக்கு போன ராஜசிம்மன் இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும். ஆனா அவன் இதுவரை திரும்பி வரல. அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை கொடுக்குது. அவன் ஒருவேளை ரகசிய அறைக்குள் சென்று அங்கே ஏதேனும் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டானா என்று தெரியவில்லை. ஒருவேளை அப்படி, அம்மா, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டானா? நான் போனால்தான் அவனை வெளியில கொண்டு வர முடியும். அதா, நான் அங்கு சென்று அவனை வெளிக்கொண்டு வந்தால் மட்டுமே அவன் வெளிவருவான். இல்லையெனில் அவன் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று கூறினார். அதை கேட்டு அரசிக்கு தூக்கி வாரி போட்டது. அரசர் உள்ளே மாட்டிவிட்டாரா? அப்படியென்றால் உள்ளே நாம் அடைத்து வைத்தவன் வெளியே வந்து விட்டானா? அவன்தான் அரசர் ராஜசிம்மனை உள்ளே மாட்டிக்கொள்ளும்படி செய்திருக்கிறானா? இப்ப இவரும் உள்ளே போய் மாட்டிக்கொண்டால்? இல்லை இல்லை, இவரை அங்கே போகவிடக்கூடாது. நம்ம போய் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று எண்ணியவள், மாமா, சற்று பொறுங்கள், நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் செல்கிறேன் என்றார். அதற்கு மூத்த முதியவர், இல்லை ராணி, அங்கு இருக்கும் கவச சக்திகளை செயற்படுத்தவும் அதை நிறுத்தவும் எனக்கும் ராஜசிம்மனுக்கும் மட்டுமே அனுமதி இருக்கு. எங்களை தவிர வேறு யார் சென்றாலும் அதை செயல்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. நீ சென்றாலும் உன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சென்றால் மட்டுமே ராஜசிம்மனை மீட்டு கொண்டு வர முடியும். அங்கு என்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் மேலும் முன்னேறத் தொடங்கினார். துர்காதேவி மீண்டும் தடுத்தாள். ஏன் மாமா, வேறு என்ன செய்வது? அங்கு நம் குடும்பத்தை தவிர வேறு யாரையும் அழைத்து செல்வது பாதுகாப்பாக இருக்காதே என்றான். இல்லை, நீங்கள் தனியாக செல்வது எனக்கு சரியாக படவில்லை என்றாள். ஏனெனில் ஒருவேளை ராஜசிம்மன் உள்ளே அந்த ரகசிய அறையில் மாட்டியிருந்தால் வெளியே வந்து அவன் மூத்த அரசரை ஏதேனும் செய்ய வாய்ப்பிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அவன் தனிமையில் இருள் நிறைந்த இடத்தில் இருந்ததால் அவனது சக்தியை ஒருவேளை கூட்டியிருக்கலாம். இதை எண்ணியவள், நீங்கள் தளபதியை உடன் அழைத்துச் செல்லுங்கள் என்றார். ஆனால் தளபதியை நான் ஏற்கனவே நகர பாதுகாப்பை உறுதி செய்ய அனுப்பிவிட்டேனே என்றார். அப்படியென்னே என்று கூறியவள் அங்கு மீதம் நின்ற ராணியின் குழுவை பார்த்தாள். நீங்கள் இந்த 3 மாணவர்களையும் உடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினாள். இவர்களா என்று அவர் அதிர்ச்சியுடன் கேட்க, இவர்கள் மூவரும் சூரிய சோழரின் பள்ளி மாணவர்கள் தானே என்று அவள் மீண்டும் கேட்க, சரி என்றவர், மாணவர்களே, இங்கு வாருங்கள் என்றார். அந்த மூவரும் அந்த அறையில் ஒரு இடத்தில் ராணிக்காக காத்துக்கொண்டு அமர்ந்திருந்தனர். மூத்த முதியவர் அவர் கூறவும், சந்திரன் எழுந்து, கூறுங்கள் மூத்த அரசே, என்ன செய்ய வேண்டும்? ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்க, நீங்கள் மூவரும் என்னுடன் வாருங்கள், நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கு என்றான். எங்கே என்று அவர்கள் கேட்க, கூட வாருங்கள், நான் கூறுகிறேன் என்று கூறி அவர் அங்கிருந்து புறப்பட்டார். துர்காதேவிக்கு குற்ற உணர்வும் அதே நேரத்தில் உள்ளே இருப்பவன் எந்த ஒரு துரதிர்ஷ்டமான செயலை செய்துவிடக்கூடாது என்றும் அவள் மனம் எண்ணியது. சிறிது நேரத்திற்கு முன்பு ராஜசிம்மன் விளக்கை தேடி வரும் நேரத்தில் திறந்த அந்த ரகசிய கதவு வழியாக வெளியில் வந்தது ஒரு காகம். அந்த காகம் வெளியில் வந்த அடுத்த நொடியே தனது உடலை மாற்றியது. மனித உருவுக்கு மாறிய அவன் வாய்களில் கோபத்தையும் எச்சையையும் வெளியில் கக்கும் விதமாக துர்கா என்று அந்த பெட்டகாரையே அதிரும் அளவிற்கு தன் குரலில் கத்தினான். ஏன், எதற்காக துரோகம் செய்தாய் துர்கா? உன் சொந்த தம்பிக்கு இவ்வாறு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? எதற்காக இங்கு நாம் வந்தோம் என்பதை மறந்து விட்டாயா? இல்லை இல்லை, நீ அந்த ராஜசிம்மன் மீது மோகம் கொண்டு உள்ளாய். நான் அதை கலைத்து நீ எதற்கு வந்தாய் என்பதை உனக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். எத்தனை ஆண்டுகள் நான் அந்த இருளில் மரணத்தை எதிர்கொண்டு இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. அத்தனைக்கும் உனக்கு நான் தக்க தண்டனையை கொடுக்கிறேன் என்று அவன் கத்திக்கொண்டே வாயிலிருந்து கருமை நிறமான இரத்தத்தை துப்பினான். அவன் இருளிலிருந்த இத்தனை ஆண்டுகளில் அவன் உடல் முழுவதும் இருள் சக்திகள், துஷ்ட சக்திகள் மற்றும் பிரபஞ்சத்திலிருந்து விதைக்கப்பட்ட அசுர சக்திகள் என அனைத்தும் ஒரு சேர அவன் உடலில் கலந்திருந்தது. ஆனால் அதை அவனால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாதாரண ஒரு மனிதனைப் போல் அவன் பலவீனமாக உள்ளே இருந்ததால் அந்த சக்திகள் அவனுக்குள் நுழைந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. ஆகையால் தான் அவன் இத்தனை ஆண்டுகளாக உள்ளே அடைபட்டு கிடந்தான். ஆனால் நீ என்னை நம்ப வைத்து இவ்வாறு சிக்க வைத்த துர்காதேவி எனது அக்காவாக இருந்தாலும் அவளை கொல்லாமல் விடமாட்டேன். இதற்காக இந்த முழு நகரத்தையுமே அழித்து தீருவேன் என்று சபதத்தை ஏற்றான்.
அவன் இவ்வளவு ஆக்ரோஷமாக கத்திவிட்டு திரும்பி அந்த விளக்கை பார்த்தான். விளக்கு குறித்து ஏற்கனவே துர்காதேவி சிலவற்றை மட்டுமே கூறியிருந்தாள். இருந்தாலும் அந்த விளக்கு இந்த அறைக்குள் எவ்வளவு முக்கியம் என்பது அவனுக்கு தோன்றியது. ஆகையால் அவன் அந்த விளக்கை அணைக்கவில்லை, மாறாக அதை அந்த இடத்திலிருந்து எடுத்து அபகரித்தான். அந்த விளக்கு அங்கு இருந்தால் மட்டுமே அதை ஏற்றும் பொழுது அதன் ஒளியை கொண்டு அந்த மாய அறைக்குள்ளிருந்து வெளியே வர முடியும். அந்த விளக்கு இல்லை என்றால் உள்ளே வந்த ராஜசிம்மன் நிச்சயம் மாட்டிக்கொள்வான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆகையால்தான் அவன் அந்த விளக்கை அந்த இடத்தை விட்டு எடுத்திருந்தான். இருப்பினும் அவனால் அந்த பெட்டக அறையை விட்டு வெளியேற முடியவில்லை. காரணம் அங்கு இருக்கும் பாதுகாப்பு நுட்பம்தான். இதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. மாயக்கதவு சாட்டப்பட்ட சிறிது நிமிடத்திலேயே அங்கு இருக்கும் அந்த பாதுகாப்பு நுட்பம் அந்த அறையை பாதுகாக்கத் தொடங்கிவிடும். மீண்டும் வெளியேற அந்த நுட்பத்தை செயல்படுத்த வேண்டும். அந்த நுட்பத்தின் தந்திரங்கள் ராஜசிம்மன் மற்றும் மூத்த முதியவருக்கு மட்டுமே தெரியும். ஆகையால்தான் அவனால் அந்த பெட்டக அறையிலிருந்து வெளியேற முடியவில்லை. அந்த பாதுகாப்பு கவசம் இவனை தாக்காமல் இருக்க இன்னொரு முக்கியமான காரணம் இருந்தது. அதுதான் ராஜசிம்மனின் தம்பியின் ரத்தம். அது இவனிடம் வர காரணமும் துர்காதேவிதான். ராஜசிம்மன் தன் தம்பியின் நினைவாக அவன் ரத்தம் சிந்திய ஒரு ஆடையை பொக்கிஷமாக காத்து வந்தார். அதை திருடி அந்த இடத்தில் வேறொரு ரத்தம் படிந்த அதே போன்ற ஆடையை வைத்துவிட்டு ராஜசிம்மனின் தம்பியின் ரத்தம் சிந்திய ஆடையை தன் தம்பியிடம் கொடுத்து இந்த அறைக்குள் அனுப்பியிருந்தாள். காரணம், உள்ளே சென்ற துர்காதேவியின் தம்பி அந்த மகிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த, யாராலும் எதிர்கொள்ள முடியாத இறந்த நிலையில் இருக்கும் கத்தியை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதை நம்பியே துர்காதேவியின் தம்பி இந்த மர்மமான இருள் அறைக்குள் சென்று அதை தேரத் தொடங்கினான். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒன்று, அவன் சூழ்ச்சியில் சிக்கியது. துர்காதேவிக்கு உள்ளே செல்பவர்கள் அந்த சிறிய கல்வெட்டின் துகள் வைத்திருந்தால் மட்டுமே அந்த அதிர்வினால் வெளிவரும் பாதையை நோக்கி செல்ல முடியும் என்பது தெரியும். இருப்பினும் அதை மறைத்து வேண்டுமென்றே அவனை அங்கே மாட்டிவிட்டாள். எதற்காக மாட்டிவிட்டாள் என்பது இதுவரை அவனால் உணர முடியவில்லை. சொந்த அக்காவே என்னை இப்படி இந்த இருள் நிறைந்த இடத்தில் மாட்டிவிட்டாளே என்று ஆதங்கத்துடனும் கோபத்துடனும் அங்கே நின்றிருந்தான். தொடரும்.